சம்பளம் நேசம் நிறைந்த உள்ளத்தாள் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் ஒய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. எல்லாம் வல்ல குருவர்களாலும் திருவர்களாலும் இன்று வாயிலார் நாயனாரை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இன்று வாயிலார் நாயனார் குருபூசை திருநாள். திருத்தொண்ட தொகை செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்று வாயிலார் நாயனாரை பற்றி சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார். தொன்மையான மயிலை என்ற பதியிலே வாழ்ந்த அக வழிபாடு செய்த வாயிலார் நாயனாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மயிலாப்பூர் என்றோடனே நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வர்றது திருஞான சம்பந்தர் ஞாபகம் வருவார், பூம்பாவை ஞாபகத்துக்கு வரும், அப்புறம் சிவநேச செட்டியார், நம்ம மட்டிட்ட புண்ணையம், இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். மயிலாப்பூர்னோடனே இன்னொரு ஞாபகம் என்ன வரணும் நமக்கு என்ன அப்படின்னா, மயிலாக வந்து அம்மை வழிபாடு செய்தது, அதனால தான் மயிலாப்பூர் என்று பேர் வந்தது. அது நம்ம ஞாபகத்துக்கு வரணும். அப்புறம் வாயிலார் நாயனார் வந்து நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா அக வழிபாடு செய்தவர்கள் ரெண்டு நாயனார்கள், ஒருவர் பூசலார் நாயனார், இன்னொருவர் வாயிலார் நாயனார். பூசலார் நாயனார் என்ன செய்தார், அகத்துக்குள்ள இறைவனுக்கு திருக்கோயில் அமைத்து குடமுழுக்கு செய்தார். வாயிலார் நாயனார் என்ன செய்தார், பெருமானுக்கு அகத்துக்குள்ளேயே சிவபூஜை பண்ணார், அகபூஜை. ரெண்டு பேருமே அக வழிபாடு தான் செய்கிறாங்க. அவர் திருக்கோயில் செய்து குடமுழுக்கு பண்ணுறாரு மனதுக்குள்ளேயே. இவர் மனதுக்குள்ளேயேவும் சதாசிவலிங்க திருமேனி சமைத்து அதுக்கு வந்து வழிபாடு செய்து அர்ச்சனையெல்லாம் பண்ணி, நம்ம வெளியில் எப்படியெல்லாம் புறத்தில் சிவ வழிபாடு சிவ அபிடேகம் செய்வோம், சிவபூஜை செய்வோம், அதையெல்லாம் அகத்துக்குள்ளே செய்கிறார். அதுதான் சரியை கிரியை யோகம்னு சொல்கிறது. யோகம்னா முழுவதுமே யோக வழிபாடுனா முழுக்க முழுக்க அகத்துக்குள்ளேயே செய்கிறது. புறத்தில் செய்து 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 அதை வந்து அப்படியே அகத்துக்குள்ளே செய்கிறது தான் அக வழிபாடு. அக வழிபாடுக்கு முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா புற வழிபாடு செய்யணும். புறத்தில் நாம் சிவபூசை செய்துக்கிட்டே இருந்தால் தான் அது அகத்துக்குள்ளே நம்மளால் செய்ய முடியும். அப்போ செய்து 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 அது அப்படியே பழகிடணும், அப்போ தான் அகத்துக்குள்ளே செய்ய முடியும். பொதுவாகவே சிவபூஜை பண்ணும்போதே அகத்துக்குள்ளேயும் அகமும் புறமுமாகவே வழிபாடு அமைய வேண்டும். அதை தான் நம்ம வாயிலார் நாயனார் வந்து அகத்தில் வழிபாடு செய்திருக்கார். வழிபாட்டில் எப்போவுமே இரண்டு வகை, புற வழிபாடு அக வழிபாடு. அக வழிபாடு இல்லாத புற வழிபாடு பயனே இருக்காது. அகத்திலையும் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அதில் நம்ம நாயனார் வந்து அகத வழிபாட்டிலேயே அழுந்து இருக்கிறார். அதனால தான் அவரை வந்து சேக்கிலார் பெருமான் வந்து தபோதனருங்கிறார். தொண்டை நன்னாடுனாலே சான்றோர் உடைத்து, அந்த நல்ல நாட்டில் நல்ல செல்வமிக்க அந்த பதி மயிலாப்பூர் முக்தி தலம் தீர்த்தம் என்ற வகையில் மிக சிறப்பு பெற்ற அந்த பதியில் உமையம்மை வந்து மயிலுருவோடு பூசித்த அந்த அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலத்தில் வேளாளர் மரபில் நம்ம வாயிலார் நாயனார் அவதாரம் செய்கின்றார். அவர் வந்து இறைவனை ஒருபோதும் மறவாமை தான், இமைப்பொழுதும் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன் மணிவாசகர் சொன்னது போல் அவர் இமைப்பொழுது கூட பெருமான விட்டு நீங்காமல் மனதில் இருத்தி
உணர்வு என்னும் விளக்கு ஏற்றி, அதை தான் முக்கியமாக பார்க்கணும். உணர்வு என்னும் விளக்கு ஏற்றி இடையறாத ஆனந்தம் என்னும் திருமுழுக்காட்டி. இறைவனுக்கு என்ன செஞ்சிருக்காரு? உணர்வு என்னும் விளக்கு ஏற்றி இடையறாத ஆனந்தம் என்னும் திருமுழுக்காட்டி அன்பு என்னும் அமுதை நிவேதித்து. என்ன நிவேதனம் செய்தார் பெருமானுக்கு? மணக்கோயிலில் பெருமானை எழுந்தருள வச்சு அவருக்கு உணர்வு என்னும் விளக்கு ஏற்றி இடையறாத ஆனந்தம் என்னும் திருமுழுக்காட்டி அன்பு என்னும் அமுதை நிவேதித்து. இந்த மாதிரி அர்ச்சனை தினசரி விடாமல் செய்தார். மறவாமை யானமைத்த மணக்கோயிலில் இருத்தி. அதுதான் மிக முக்கியம். ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், அப்புறம் வேறு வேலையை பார்க்க போயிடுவோம். அதை தான் இல்லை நம்ம நாயன்மார்கள்ட்ட. கொடிரும் பேதையும் கொண்டது விடாதென்னும் படியை ஆகி இடையரா அன்பின் அப்படின்னு மணிவாசகர் சொன்னது போல் கொண்டதை விடக்கூடாது. அந்த மாதிரி விடாமல் இருந்தவங்க தான் நம்ம நாயன்மார்கள். மறவாமை யானமைத்த மணக்கோயில் உள்ளுறுத்தி உறவாதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அரவாணர்க்கு அன்பென்னும் அமுது சமைத்து அர்ச்சனை செய்தார். எப்படி வழிபாடு செய்திருக்காரு பாருங்க. இந்த அகப்பூசையை விடாமல் இருக்க வரைக்கும் செய்தார். அதுதான் பெருசு. நம்ம நாயன்மார்கள் விடாமல் செய்தாங்க. கொஞ்ச நாள் செய்கிறது, அப்புறம் விட்டுறது, அப்புறம் அடுத்து பார்த்துக்கலான்னு சொல்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் அவங்க எந்த காரணம் கொண்டு வலுவாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால தான் அவங்க நமக்கு வழிகாட்டியாக நம்ம இன்னும் அவங்கள சிறப்பித்து நம்ம இன்னும் பேசுகிறோம். அதனால தான் அவங்கள நமக்கு குருவாக நம்ம வச்சுருக்கோம். குரு பஞ்சாக்கரம்னே அவங்களுடைய பேரை சொல்லியே முக்தி அடைந்தவங்கெல்லாம் இருக்காங்க. அப்பூதியர்கள் அதுபோல் திருநாவுக்கரசருடைய பேரை குருவாக ஏற்றுக்கிட்டு அவரோட பேரை உச்சரித்து அவர் மூலமாக முக்தி அடைஞ்சாருன்னு பார்க்குறோம். அதே போல் பெருமிழலை குறும்ப நாயனார், சேரமான் பெருமாள் இவங்கெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னோட குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் மூலமாக அவங்கெல்லாம் இறைவன் அடைஞ்சாங்க. குரு மூலமாக. குரு இல்லாமல் நம்ம திருவை அடைய முடியாது. குரு மூலமாக தான் நம்ம திருவை அடைய முடியும். இதெல்லாம் நம்மளுடைய சைவ சித்தாந்த சாத்திரம் நமக்கு காட்டுது. கைலாய பரம்பரைன்னு அதனால தான் சொன்னாங்க. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு மென்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறுமொழியில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைக்கமாதோ. குருமரபு நம்மளுடைய மரபு என்னென்னா குரு பாரம்பரியம். குரு மூலமாக தான் நம்ம உபதேசம் பெற்று சரியை கிரிய யோகமெல்லாம் கடைப்பிடிச்சு அதன் மூலமாக நமக்கு என்ன வரும்? இருவினை ஒப்பு, மலபரிபாகம் வரும். இருவினை ஒப்பு, சத்தினி பாதம், அது மூலமாக திருவருள் வீழ்ச்சி, இறைவனோட திருவடி வீடு பேரு. இதுதான் நம்ம சித்தாந்தம் நமக்கு சொல்லுது. அதுபோல் அக வழிபாட்டை நம்ம சித்தாந்தத்தில் மிக 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 முக்கியமானதாக நம்ம கருதுகிறோம். என்ன அந்த அம்மா வாட்டுக்கு அக வழிபாடு பண்ண சொல்லுது, அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்போ நம்ம அக வழிபாடுனா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் ரொம்ப சிரமப்பட வேணாம். கண்ணை மூடி உட்கார்ந்து வெளியில் என்ன பண்ணுறீங்க? வெளியில் பெருமானுக்கு அபிடேகம் பண்ணுவோம். அபிடேகமெல்லாம் என்னென்ன பண்ணுவோம்? மஞ்சள் பொடி, திருமஞ்சன பொடி, அரிசி மாவு, பால், தயிர், நெய், இதெல்லாம் நம்ம மனது கோயிலுக்குள்ளேயே நம்ம ஒன்றொன்னா பெருமானுக்கு எப்படி அபிடேகம் பண்ணுவோமோ அது போல் பண்ணி தீபதூபம்லாம் காமிச்சு அபிடேகம் முடிஞ்ச உடனே பெருமானுக்கு நல்ல துணி எடுத்து தொடச்சி நல்ல ஆடை சாத்தி மாலையெல்லாம் போட்டு நல்லா நம்ம திருநீர் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி நம்ம போற்றி சொல்லி 12 திருமுறையோ நம்ம பஞ்சபுராணமோ சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லி வாழ்த்து சொல்லி தீபதூபம் அமுதெல்லாம் காமிக்கிறது. இதெல்லாம் வெளியில் பண்ணுறோம்ல. இதவே
நம்ம மனதுக்குள்ளே பண்ணணும். இதை தான் அக வழிபாடுன்னு நம்ம சொல்கிறோம். இதுவே பண்ணி 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 பழகிட்டோம்னா அக வழிபாடு நமக்கு கைகூடும். அக வழிபாட்டில் பெருமான் வந்து நமக்கு நிறைய உணர்த்துவார். இதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது இறைவனோட திருவடி வீடு பேர் நமக்கு எளிதாக கிட்டும். இதனால தான் நம்மளுக்கு இந்த நாயனார்லாம் நமக்கு அக வழிபாடு காமிச்சிருக்காரு. நம்ம பூசலார் நாயனார் அக வழிபாடு செய்திருக்காரு. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரவே சரியை கிரியை யோகம் தான் சொல்கிறோம். சரியை கிரிக்கு அடுத்து யோகம், கிரியையிலே நின்றக்கூடாது, அடுத்த நிலைக்கு போகணும். அதனால தான் இந்த வழிபாட்டை வந்து மிக சிறப்பாக நம்ம சொல்கிறோம். இது நம்ம திருத்தொண்டர் திருவந்தாதியில் மாறா அருள் அரண்தனை மன ஆலயத்து இருத்தி ஆறா அறிவாம் ஒளி விளக்கேற்றி அகமலர்வாம் வீரா மலர் அளித்து அன்பெனும் மெய் அமிர்தம் கொடுத்தான் வீரார் மயிலையில் வாயிலான் என்று விளம்புவரே அப்படின்னு யார் சொல்லியிருக்கான்னா, நம்ம 11ஆம் திருமுறையில் திருத்தொண்டர் திருவந்தாதி அருளி செய்த நம்பியாண்டார் நம்பி அவர் தான் வகை செய்திருக்கார். இப்போ தொகை வந்து நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லிட்டார் ஒரே வரியில், தொன்மையிலே வாயிலான் அடியார்க்கும் அடியேன்னு. அது வந்து வகை செய்தவர் சொல்கிறார் எப்படியெல்லாம் வழிபாடு செய்தார். மாறா அருள் அரண்தனை மன ஆலயத்தில் இருத்தி, மாறக்கூடாது. அன்பு வந்து எப்பயுமே என்ன செய்யணும், மாறாத அன்பு, இடையரா அன்பு, பெறா அன்பு, பெரியா அன்பு. அன்புக்கு ஒரு பெரிய பட்டியலே போடுவார் மணிவாசக பெருந்தகை. அதுபோல் இவர் என்ன செஞ்சுருக்காராம் வாயிலாறு, மாறா அருள் அரண்தனை மன ஆலயத்திருத்தி, மனத்துக்குள்ள ஒரு ஆலயம். ஏன்னா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கே அப்படின்னு நம்ம திருமூலர் சொல்லியிருக்காரு. அதுபோல் அந்த மனதுக்குள்ளே வந்து இருத்தி ஆறா அறிவாம் ஒளி விளக்கேற்றி, அறிவினால விளக்கு, சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய அறிவினால ஒரு விளக்கு, அகமலர்வாம் விரா மலரளித்து, அகத்தினால் அந்த மலரை வந்து பெருமானுக்கு பூசித்து அன்பெனும் மெய் அமிர்தம் கொடுத்தான். எதை வந்து பெருமானுக்கு அமுதா கொடுத்தாரு, அன்பை வந்து அமுதா கொடுத்தாரு. வீரார் மயிலையில் வாயிலான் என்னும் விளம்புவரே என்று அப்படின்னு சொல்லி நம்ம நம்பியாண்டார் நம்பி அருளி செய்திருக்கார். இவரும் அதவே தான் சொல்கிறார், சேக்கிலாரும். ரெண்டு பேரும் ஒன்றா தான் சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் வழிபாடு அகத்துக்குள்ளே செய்தார், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஏன் நம்ம கேட்கணும், இதெல்லாம் ஏன் நம்ம பேசணும் அப்படின்னா, அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம செல்ல வேண்டும், நம்ம அக வழிபாடு செய்யணும், புறத்தில் இருந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம பெரியவங்க வந்து இதெல்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. சேக்கிலார் பெருமான் எத்தனை பாடல்களில் 4286 பாடல்களில் வந்து அடியார்களோட வரலாறை பாடியிருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம ஏதோ படித்தோம் போனோம் வச்சிட்டோம் அப்படின்னு இல்லாமல் அதை நம்ம வாழ்க்கையில் வந்து விடாமல் கடைப்பிடிக்கணும். கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேங்கிறார். அது என்னன்னா விடாமல் பண்ணுறது. அதை தான் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்து நம்ம 4 மக்களும், நம்ம 63 நாயன்மார்களும், திருமுறை ஆசிரியர்கள், நம்முடைய சந்தானக்குறவர்கள், நம்ம அருளாளர்கள் எல்லாம் நம்மளுக்கு அதை தான் வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. வீடு பேர் எளிது, மிக எளிது. ஆனால் நம்ம அதை வந்து கடைப்பிடிக்கணும், விடாமல் கடைப்பிடிக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. விடாமல் நம்ம அக வழிபாடு, புற வழிபாட்டிலிருந்து அக வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த அக வழிபாட்டின் பலனாக இறைவனோட திருவடியை அடைய வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டு, எல்லாம் உள்ள குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சி